விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்கள் நமது உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பல காய்கறிகள், பழங்கள் கடைகளில் பார்ப்பதற்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் அதில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நிறைய இருக்கும். இந்த கிருமிகள் சமையலின் கொதிநிலையில் இறந்துவிடும் என்ற பொது கருத்து நிலவினாலும், நீரில் நன்கு கழுவி சுத்தம் செய்த பின்னர் அவற்றை உபயோகிப்பதே ஆரோக்கியமானதாக கருதப்படுகிறது என்று கூறுகிறார்கள் ஊட்டச்சத்து நிபுணர்கள். ஆனால் அதை கழுவுவதிலும் சில கவனம் தேவைப்படுகிறது. அவை என்னென்ன அப்படிங்கிறத பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். காய்கறிகள் மற்றும் பழங்களை கழுவுவது எப்படி? காய்கறிகளையும் பழங்களையும் பாத்திரத்தில் கழுவுவதை விட ஓடும் நீரில் கழுவுவது சிறந்தது. ஓடும் நீரிலே கிருமிகள் எளிதில் சென்றுவிடும். சாதாரண நீரை விடவும் வெந்நீரில் கழுவுவது சிறந்தது. இப்படி கழுவிய பின்னர் துடைத்த பின் சேமித்து வைக்கலாம். ஈரத்தோடு வைக்கும்போது அதில் பாக்டீரியாக்கள் அதிக அளவில் பெருகுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கீரை வகைகளை சுத்தம் செய்யும் போது உப்பு, மஞ்சள் தூள் கலந்த நீரில் அலசலாம். கேரட், வெள்ளரி, ஆப்பிள் போன்றவற்றை தோலுரித்து சாப்பிடக்கூடாது. தோலிலும் சத்துக்கள் நிறைந்து இருப்பதால் தோலை தூக்கி வீசுவது சத்துக்களை தூக்கி எறிவதற்கு சமம். தோலை வெந்நீரிலோ குளிர்ந்த நீரிலோ நன்கு அலசிய பின் சாப்பிட வேண்டும். பலர் சோப்பு தண்ணீர், வினிகர், எலுமிச்சை சாறு போன்ற பொருட்களை பயன்படுத்தி காய்கறிகளை சுத்தம் செய்கின்றனர். ஆனால் இது சரியான முறை இல்லை என்றும், இதற்கு மாறாக எலக்ட்ரோலைட் வாட்டர் அல்லது பேக்கிங் சோடா போன்றவற்றை பயன்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். மற்ற காய்கறிகளைப் போல காளான்களை கழுவக்கூடாது. ஏனென்றால் நேரடியாக தண்ணீர் கழுவுவது அவற்றை சுத்தம் செய்வதை கடினமாக்குகிறது. எனவே ஈரமான துணியால் துடைப்பதே சிறந்த வழி. தடிமனான தோல்களை கொண்ட காய்கறிகளையும் பழங்களையும் அதற்கென உள்ள ஸ்க்ரப்பர்களை பயன்படுத்தி துடைப்பது நல்லது. காலிஃப்ளவரை ஊற வைக்க பயன்படும் தண்ணீரில் ஒரு சிட்டிகை உப்பு மற்றும் மஞ்சள் சேர்த்துக் கொள்வது இந்திய பழக்கம். இந்த இரண்டு பொருட்களும் ஒரு பயனுள்ள ஆன்டி மைக்ரோபியல் விளைவை கொண்டுள்ளன. ஆப்பிள், வெள்ளரி போன்றவற்றின் மேற்பரப்பில் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காகவும் பாதுகாக்கும் வகையிலும் மேற்பரப்பில் மெழுகு பொருட்களின் அடுக்குகள் இருக்கும். ஆகவே இதை வெந்நீரில் கழுவ வேண்டும். அப்படி செய்வதால் மேற்பூச்சுக்கள் நீங்கிவிடும். காய்கறிகளை உப்பு நீரில் கழுவுவதும் சிறந்தது. 98% நீர், 2% உப்பு கலந்து 15 நிமிடங்கள் ஊற வைத்துவிட்டு கழுவி பயன்படுத்த வேண்டும். சேமிக்க நினைப்பவர்கள் நல்ல துணியால் அதை துடைத்துவிட்டு சேமிக்க வேண்டும். இதன் மூலம் காய்கறிகளில் படிந்திருக்கும் 80% பூச்சிக்கொல்லிகள் நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எத்தகைய முறையை பயன்படுத்தி கழுவினாலும் இறுதியில் சுத்தமான ஈரப்பதமுடைய துணியில் துடைத்தெடுக்க வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.